அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். டெஸ்ட் நம்பர் 9 நம்பர் சிஸ்டம்ல இருந்து டிஸ்கஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. உங்கள ஒரு சில பேர் ரொம்ப கன்சிஸ்டன்சியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர் அப்படி இப்படின்னு இருக்கீங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. எல்லாருமே நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க மட்டும்தான் உழைக்கணும். சரிதானே? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக வேற யாரும் உழைக்க முடியாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்டும் கேட்கட்டா மூவ் ஆன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியல. பிகாஸ் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 12ல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் 12 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை நான் முடிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த டெஸ்டோடைய டிஸ்கஷன்ஸ் நான் கண்டினியூ பண்றேன். ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். நான் என்ன பண்ணிருப்பேன்னா அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 தடவை 111 போட்டிருப்பேன். இதை என்ன பண்ணிருப்பீங்கன்னா கண்டிப்பா என்னது கண்டிப்பா இந்த 6 தடவை 1 போட்டிருக்கு இல்லையா, இது வந்து 33, அதாவது 11ஆலையும் ஆகும் 3ஆலையும் ஆகும் சொல்லியிருப்பேன். அப்ப இது கூட நான் 54 அடிஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 11165. இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5ஆல 5ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சியை சொல்லிட்டு போயிட்டேன். பட் நான் இங்க ஒரு பாசிபிலிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் அதன் பிறகு இன்னும் சில பாசிபிலிட்டிஸும் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ அந்த 6 டிஜிட் நம்பர்ன்றது இந்த நம்பர் தான் 6 தடவை 11 போட்டு அப்படின்னு அவன் சொல்லவே இல்லைல்ல. வேற 6 டிஜிட் நம்பர் கூட நம்ம எடுக்கலாம். அப்ப அதாவது 33ஆல டிவிசிபிள் ஆகுற மாதிரி. அப்ப அடுத்தது வேற யாரும் நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். சிம்பிளா 2 2 2 2 2 2 இப்ப போட்டாச்சு. இப்ப இந்த 6 தடவை 2 2 2ன்னு போட்டிருக்கலையே, அது கண்டிப்பா 33ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்ப இது கூட நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 54 அடிஷன் பண்றேன். அடிஷன் பண்றப்போ 2 2 2 2 7 6. அப்ப இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆல தான் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? என்ன சொல்லணும் புரிஞ்சுதுங்களா? இப்ப சார் நம்ம பிங்க் கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 4 தடவை 1 அப்புறம் 65ன்னு சொல்லிட்டு அதுவும் 3ஆல டிவிசிபிள் ஆகும். அடுத்தது ஓகே சார், இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் நம்பர் தாராளமா பண்ணலாமே. 4 4 4 4 4 4. இதுவும் கூட அந்த 54 அடிஷன் பண்ணீங்கன்னா 4 4 4 4 5 4 9 8. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்ப அவன் என்ன சொல்லியிருக்காங்க? புதுசா ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்பர் எந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சில சுச்சுவேஷன்ஸ்ல 5 வந்திருக்கு. பட் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் யார் டேலி பண்றாங்க? 3 வந்திருக்காங்க. அப்ப கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆப்ஷன் ஏ 3 தான் சரியான ஆன்சர். புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதெல்லாம் டேட்டா சஃபிஷியன்சில அவன் கேட்பான். டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் பேஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கொஸ்டின் நம்பர் 18 நான் கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கேன். உங்கள சில பேர் எந்த இருங்க கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 18 சரியா? கொஸ்டின் நம்பர் 18க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆப்ஷன் ஏ வந்து சாரி ஆப்ஷன் பி 8 அப்படின்றதான் சரியான ஆன்சர்னு சொல்லியிருந்தேன். ஆனா உங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இத 12 தப்பான ஆன்சர் அதை போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு கேட்டீங்க சார், நான் வந்து பாத்தீங்கன்னா 18th கொஸ்டினுக்கு வந்து 20 40 60 அண்ட் 80 எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் கன்சிடர் பண்ண அப்படின்னா நீங்க 2 வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பின்னு வச்சுக்கோங்க சார். இப்போ 0 ஏனா இப்ப பி ஏனா ஓகே தானே சார். பி வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? ஏ விட அதிகமா தானே சார் இருக்கு கேட்டீங்க. ஆமாங்க அதிகமா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருந்துச்சு? ஏபி ஏபின்னு இருந்துச்சு இல்லையா? ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த ஏபி 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 இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணுங்களேன். ஏக்கு 0, பிக்கு 2, மறுபடியும் ஏக்கு 0, பிக்கு 2னா இப்போ இது ஒரு 4 டிஜிட் நம்பர் உங்களால சொல்ல முடியுமா? என்னன்னு சொல்லுவீங்க? இது ஒரு 3 டிஜிட் நம்பர். இங்க பாரு, இதை தான் கன்சிடர் பண்ண. இதுக்கு முன்னாடி இருக்க 0 எடுத்துக்க முடியாது நம்ம. அப்ப இது ஒரு 3 டிஜிட் நம்பர். அதே மாதிரி 40 வச்சு ஃபார்ம் பண்ணாலும் இப்படிதான் வரும், 60 வச்சு பண்ணாலும் இப்படிதான் வரும், 80 வச்சு இப்படி பண்ணாலும் வரும். அதனாலதான் நான் கன்சிடர் பண்ணல. பட் இதை இவ்வளவு டீட்டெயிலா நான் சொல்லல. பிகாஸ் இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் தானே, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? கவனமா அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ பீப்புள் 12 12 12 போட்டு வந்தீங்கன்னு சொல்றீங்க. இத போட்டதும் இல்லாம வந்து டவுட்டாவே கேக்குறீங்க. சரி பரவாயில்ல, டவுட் கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம் தான். பட் லாஜிக்கா யோசி. அந்த 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணேன். இப்ப 0 to 0 வந்தா இது 4 டிஜிட்டா 3 டிஜிட் அப்படி கூட கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாது நீங்க? ஓகேவா? கொஞ்சம் பாத்துக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 8 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. சோ
மூவ் பண்ணுங்க. சில்லி சில்லி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்க. அடுத்தது போகலாம். ஓகேங்க. டெஸ்ட் நம்பர் 9. சோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, உங்கள்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலரா இருந்தீங்க டெஸ்ட்டுக்கு. சரியா? அந்த இர்ரெகுலரா இருந்த பெர்சன்ஸ் எல்லாரையுமே நான் அவங்களுடைய டிரைவிங் அக்செப்டன்ஸ் குடுத்திருந்தேன் இல்லையா? அத ரிமூவ் பண்ணிட்டேங்க. பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும், ஆமாங்க நீங்க ரூ. 100 ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க தான். நான் இல்லன்னுலாம் சொல்லவே இல்ல. சரியா? அந்த ரூ. 100 வந்து திருப்பி குடுக்குறதுல ஒண்ணும் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிகாஸ் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த டெஸ்ட் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 215 பேர் நீங்க எழுதுறீங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த 215 பேர்ல ஒரு 15 பேர விட்டுருங்க. அப்போ 200 பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 100 குடுத்துருக்கீங்க. ஃபீஸா டெஸ்ட் பேட்ச்சுக்கு. அதாவது டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அத ரெகுலரா எழுதுறதுக்காக நீங்க குடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க அந்த 100 டெஸ்ட் யார் கரெக்ட்டா எழுதி முடிக்கிறீங்களோ, அவங்களுக்கு நான் திரும்ப குடுக்குறப்ப அந்த ரூ. 100 பிளஸ் அந்த ரூ. 100 எக்ஸ்ட்ரா போட்டு நான் குடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? இப்போ நீங்க நினைச்சுக்கலாம். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு ஆளுக்கு ரூ. 100 கலெக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 20,000 அவருக்கு கிடைச்சிருக்கும். அவருக்கு தான் இது ப்ராஃபிட் நினைப்பீங்க. நிச்சயமா கிடையாதுங்க. என்னுடைய சிசெட் மென்டாரிங் ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடண்ட்டுடைய ஃபீஸே 25,000. அண்ட் நான் இந்த 100 டெஸ்ட்டுக்கு போடக்கூடிய எஃபோர்ட்ல அவங்களுக்கு ஜஸ்ட் 10% கூட போட மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாருமே ரெடிமேடா நான் வச்சிருக்கேன் நான். அத குடுத்துட்டு போயிட்டே இருந்துருவேன் நானு. அப்ப நான் இங்க இந்த 100 டெஸ்ட்க்கு அவ்ளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். உங்கள்ல சில பேர் நினைச்சிருக்கலாம்ல. இல்ல நான் ரிமூவ் பண்ண சில பேர் நான் டெஸ்ட் வந்து நீங்க ரெகுலரா எழுதுன்னு சொன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லையா? தாராளமா நீங்க உங்க ரூ. 100 எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுடைய ஜிபே நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அந்த ரூ. 100 குடுத்து விட்டுர்றேன். எனக்கு அந்த இர்ரெகுலரா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் தேவையே கிடையாதுங்க. ஒரு பெர்சன், ஒரே ஒரு பெர்சன் டே 1ல இருந்து டே 100 வரைக்கும் கரெக்ட்டா இருந்திருக்காங்கல்ல. அந்த மாரி ஒரு பெர்சன் இருந்தாவே எனக்கு போதுங்க. போயிட்டு அகாடமில போயிட்டு பல 1000 டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் பே பண்ணி எழுதுங்க. அப்பதான் உங்களுக்குலாம் அவங்க எவ்ளோ இதுவா பண்றாங்கன்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே. எனக்கு நான் திரும்பவும் சொல்றேன். எனக்கு அந்த ஒரு பெர்சன் ரெகுலரா இருந்தாவே அதுவே போதுங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உன்னுடைய லைஃப், உன்னுடைய எக்ஸாம், உன்னுடைய ரிசல்ட், உன்னுடைய கரியர். அத நீங்க பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு அந்த ரெகுலரா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் மட்டும் போதும். திரும்பவும் சொல்றேன். என்ன ரிமூவ் பண்ண பீப்பிள் தாராளமா நீங்க எனக்கு டெலகிராம்ல மெசேஜ் பண்ணி உங்களுடைய ரூ. 100 தாராளமா வாங்கிக்கலாம். சரிதானே? ஓகேங்க. வாங்க டெஸ்ட் நம்பர் 9ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். சோ கொஸ்டின எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா, தெளிவா திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. அதன் பிறகு டிஸ்கஷன்ஸ்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரிமைண்டர் தியரம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் குடுத்திருக்கு. அதாவது நம்பர் 4 பவர் 999 டிவைடட் பை 7 இந்த மாரி பண்றப்ப ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாரி கொஸ்டின்ஸ் இருக்கா நமக்கு தகுந்த மாரி பிரிக்க ட்ரை பண்ணணும். அப்ப எப்படி பிரிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இவங்கள 4 பவர் 3 ஹோல் பவர் 3 3 3 அப்படின்னு பிரிக்க முடியும். சரியா? அதன் பிறகு டிவைட் பை 7. இப்போ 4 பவர் கியூப்னா என்னங்க கிடைச்சிருந்திருக்கும்? 64 கிடைச்சிருக்கும். அப்ப 64 பவர் 3 பவர் சாரி 64 பவர் 333 டிவைடட் பை 7. 64ல எத்தனை 7 இருக்குன்னா எத்தனை 7ங்க இருக்கு? 9 7 63. அப்ப 64ல 63 போயிடுச்சா? ரிமைனிங் 1. அப்போ 1 பவர் 333 டிவைடட் பை 7. அப்போ ஃபர்தரா 1/7 கிடைச்சிருக்கும். அப்போ 1/7 ரிமைனிங் என்னங்க? சி 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப இந்த மாதிரி பவர்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு அழகா பிரிக்க தெரிஞ்சிருக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2. கீழ குடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல எந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 120ஆல டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் வந்து 120ஆல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா, அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 120க்கு டிவிசிபிள் ரூல்லாம் வேற இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். ஒரு நம்பர் 120ஆல டிவிசிபிள் ஆகணும்னா, அந்த நம்பர் கண்டிப்பா 3, 5, 8ஆல டிவிசிபிள் ஆகியிருக்கணும். மஸ்ட் பி கண்டிப்பா இந்த 3 நம்பராலயுமே டிவிசிபிள் ஆகியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த 3, 5, 8க்கு எல்சிஎம் எடுத்தா 120 கிடைச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்கும்.
அதுதான். சோ அப்போ இங்க அப்ப என்ன செக் பண்ணணும்? இந்த 4 ஆப்ஷன்ல இந்த 3, 5, 8 3துலயுமே டிவிசிபிள் ஆகுற மாதிரி யாரு இருக்கா அப்படின்னு செக் பண்றீங்க. அப்ப கோவித் ஆப்ஷன் பயன்படுத்துறப்போ உங்க நல்ல நேரம் ஆப்ஷன் ஏலயே ஆன்சர் கிடைச்சது. அப்ப சரியான ஆன்சர் என்னது? 170,280லயே ஆன்சர் கிடைச்சிடுச்சு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3. How many whole numbers? நல்லா பாருங்க. How many whole numbers are lie between 11 square and 12 square சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வரப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 12 ஸ்கொயர் அண்ட் 11 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் அப்படின்னா 144. 11 ஸ்கொயர்னா 121. இப்போ இதுல எல்லாரும் நீங்க செய்யக்கூடிய தப்பு நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். 144 மைனஸ் 121 என்னங்க கிடைச்சிருக்கும்? 23 கிடைச்சிருக்கும். எல்லாருமே ஆன்சர் 23 போட்டு போயிடுவீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ணி அதாவது லைக் இந்த மாதிரி பிட்வீன்ல கேக்குறாங்கன்னா நீங்க எந்த 2 நம்பருக்கு இடையில கேட்கறானோ ஃபைனலா -1 அடிஷன் பண்ணி இருக்கணும். அப்போ -1. அப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 23 -1 என்ன கிடைச்சிருக்கும்? 22. அப்ப ஆன்சர் 22 தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சயமா நல்லா லிசன் பண்ணுங்க. சில பேரு இத மேனுவலா கவுண்ட் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் இது சின்ன நம்பர் தானே. பிகாஸ் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர். அதனால இத மேனுவலா கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதாவது மேனுவலா எப்படின்னா ஓகே 122, 123, 125 அப்படின்னு கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இதே கொஸ்டின்ஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்? 11 ஸ்கொயர் அண்ட் 19 ஸ்கொயர். அப்ப ரொம்ப லென்த்தியா போகும். அப்ப அங்கெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப லாஜிக்ஸை லேர்ன் பண்ணு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கிறான் அப்படின்னா ஃபைனலா -1 நான் ப்ளூ கலர் போட்டுக்கலாம். அது ஒரு அடிஷன் ப்ராசஸ். அதுல ரேங்கிங்ல நீங்க படிச்சிருப்பீங்க ரீசனிங்ல. அந்த மாதிரி லாஜிக் தான். ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 22. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டினை திரும்ப திரும்ப தெளிவா படிச்சுக்கோங்க. லாஜிக் தான். எங்க பாருங்களேன். 3 உடைய டிவிசிபிள் ரூல செக் பண்றான். A number is divisible by 3 only when என்ன அப்படின்னா வந்திருக்கணும். கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் பி சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 3. எல்லா நம்பரையும் கூட்டினா அது 3ஆல வகுப்படணும். 3ஆம் வாய்ப்பாடுல வரணும். அவ்வளவுதான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 5 படிச்சுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் 3-digit number which when divided by 2, 3, 4 leaves the remainder 1 in each cases. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் HCF டாபிக்ல எல்சிஎம் 3 மாடல், அதாவது எல்சிஎம்ல எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. அதுல இது ஒரு பேட்டர்ன். இதே மாதிரி எல்சிஎம்ல 3 மாடல் இருக்கும், HCFல 3 மாடல் இருக்கும். அதுல எல்சிஎம் ஒரு மாடல் சமையுது. சரியா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4. அப்ப இந்த 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுத்திருந்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிடைச்சிருக்கும். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 12ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா 108. அப்போ ரிமைண்டர் ஈச் கேஸ் 1னா அப்போ 108 பிளஸ் அந்த ரிமைண்டர் அடிஷன் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆன்சர்? 109. ஆப்ஷன் டி. சில பேரு கோவித் ஆப்ஷன்லயும் மூவ் ஆன் பண்ணுவாங்க. கோவித் ஆப்ஷன்ல போனீங்கன்னா பார்க்காமலே செம்ம டக்கு அந்த ஃபுல்லா சால்வ் பண்ணாம டக்குன்னு சொல்லிட முடியும். அது ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. இதுவும் ஈஸி தான். கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் இப்போ ஒண்ணு நம்ம சால்வ் பண்ணல. ஓகே, நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஜென்ரலா மூவ் ஆன் பண்ணா போதும். ஓகேவா? which is the smallest 3-digit number which when increased by 5 becomes divisible by 2 and 3. இப்ப போன சம் ஒண்ணு சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி மூவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் இருக்கு. அந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அது 2ஆலையும் ஆகுது, 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. எப்போ அந்த நம்பர் கூட 5 அடிஷன் பண்ணீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணுங்க. கோவித் ஆப்ஷன்ல மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்றேன். 102. இந்த 102 நிச்சயமா 2ஆலையும், அதாவது இந்த 102ன்னு இருக்கு. இந்த 102 கூட நான் 5 அடிஷன் பண்றேன். 5 அடிஷன் பண்ணா 107. அப்ப இந்த 107 2ஆலையும் 3ஆலையும் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் பி 105 இருக்கு. அது கூட நான் 5 அடிஷன் பண்றேன். 110 இது 2ஆல் ஆகும், பட் 3ஆல் ஆகாது. ஆப்ஷன் சி 103. அது கூட 5 அடிஷன் பண்ணீங்கன்னா 108. இந்த 108 2ஆலையும் ஆகும், 3ஆலையும் ஆகும். அப்ப ஆன்சர் என்னது?
ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், 103 தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் 1 - 2 + 3 - 4 + 5 - 6 + 7 - 8. அப்ப அந்த ஆடு பிளேஸ்ல வரக்கூடியவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பிளஸ் இருக்காங்க, ஈவன் பிளேஸ்க்கு முன்னாடி வரக்கூடியவங்க மைனஸ் இருக்காங்க. இதை நான் எப்படி செக்ரிகேஷன் பண்றேன்? இந்த மாதிரி 100 டேர்ம்ஸ் வரை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், இந்த கொஷின்ஸ் அப்படியே இருக்கட்டும், இதை நான் ஒரு பிராக்கெட் மாதிரி போட்டு பிரிக்கிறேன் பாருங்களேன். 1 - 2 அது மட்டும் ஒரு பிராக்கெட், பிளஸ் 3 - 4 அது வரைக்கும் ஒரு பிராக்கெட், பிளஸ் 5 - 6 அது வரைக்கும் ஒரு பிராக்கெட். இதே மாதிரி பிளஸ் 99 - 100. கரெக்டா? இந்த மாதிரி வந்திருக்குமா? அப்ப இங்க பாருங்க, 1 - 2னா -1, ஓகே, -1 பிராக்கெட்ல இருக்கட்டும். பிளஸ் 3 - 4னா -1, அதுவும் பிராக்கெட். பிளஸ் 5 - 6னா -1, அப்ப பிராக்கெட். இந்த மாதிரியே போயிட்டே இருக்கிறப்போ -1 கடைசி வந்து நிற்கும். அப்போ 50 செட் இங்க உங்களுக்கு டோட்டலா கிடைச்சிருக்கும். டோட்டலா உங்களுக்கு இதே மாதிரி இந்த மாதிரி நான் சர்க்கிள் பண்ற மாதிரி இந்த மாதிரி 50 செட் இருக்கும். அப்ப டோட்டல் செட் எவ்வளவு இருக்குன்னா 50 இருக்குது. ஒவ்வொரு செட்லயும் -1 -1, அப்ப 50 செட்ல -50. ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் பார்க்க ஈஸி, கொஞ்சம் நிதானமா யோசிச்சா ஆன்சர் கிடைச்சிடும், இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் தெளிவா இதோட பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏபி தான் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1 + 5 + 6 + 10 இந்த சீரீஸ் போயிட்டே இருக்கா. இதுல 200வது டேர்ம்ஸ் வரைக்கும், 200th டேர்ம்ஸ் வரைக்கும் எல்லாரையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லாரையும் மொத்தம் அப்போ ஓவராலா எத்தனை டேர்ம் இருக்கு? 200 டேர்ம் இருக்கு. இதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, லிசன் பண்ணிக்கோங்க. இந்த 1, 6, 11, 16 இவங்கெல்லாம் ஒரு செட் ஆகும். இந்த 5, 10, 15, 20, 25 போயிட்டே இருக்கும், அதெல்லாம் ஒரு செட்டாவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப 200 நம்பர்ல அந்த ரெட் கலர்ல ஒரு லைன் போட்டிருக்கு இல்லையா, அதுல 100 செட்டு வரும். பிங்க் கலர் லைன்ல 100 செட்டு வரும். அதை நான் எப்படி பிரிக்கிறேன்றத பாருங்க. அப்போ 1 + 6 + 11 + 16 இந்த மாதிரி ஒரு செட்டு, பிளஸ் அடுத்தது 5 + 10 + 15 இந்த மாதிரி ஒரு செட்டு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா n வந்து 100 நம்பர் இருக்கு, இங்கேயும் n வந்து பாத்தீங்கன்னா 100 நம்பர் இருக்கு. ஓகேவா? இப்போ ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் செட்டு 1, 6 இருக்கு இல்லையா, அதுல a உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1, d உடைய வேல்யூ 5. செகண்ட் செட்ல a உடைய வேல்யூ 5, d உடைய வேல்யூ 5. ஓகே. ஜென்ரலா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னா Sn கண்டுபிடிக்கிறதுக்கு Sn = n/2 பிராக்கெட்ல 2a + n - 1 × d. இது ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? இப்ப ஃபர்தர் அடுத்து எப்படி மூவ் பண்றேன் பாருங்க. அப்போ S200 நான் கண்டுபிடிக்க தனித்தனியா கண்டுபிடிக்க வரேன். அப்போ இந்த செட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செட்டுக்கு 1, இதே ஃபார்முலா பயன்படுத்தி அடுத்த செட்டுக்கு 1 மூவ் ஆன் பண்றேன். அப்போ 100/2, 2 பிளஸ் n வந்து பாத்தீங்கன்னா 100, அப்ப 99 × 5 நீங்க கிடைச்சிருக்கும். இது ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. பிளஸ் அதே மாதிரி அடுத்த செட்டு 100/2 பிராக்கெட்டுக்குள்ள 2 × 5 பிளஸ் 99 × 5 இந்த மாதிரி கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? இப்ப இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா 50 × 497 பிளஸ் 50 ×
505. இப்போ இந்த 2 செட்டுல இருந்துமே அந்த 50 இருக்காங்க இல்லையா, காமனா வெளிய எடுத்துடலாம். 50 காமனா வெளிய எடுத்துட்டா பிராக்கெட்டுக்குள்ள 497 கூட்டல் 505ன்னு இருந்திருக்கும். அப்ப ஃபர்தரா 50 இன்ட்டு 1002 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 50,100ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ கை நோட் பண்ணிக்கோங்க. 50,100 ஆப்ஷன் சி. தெளிவா ஸ்டெப்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளவுதாங்க. கொஸ்டின் நம்பர் 9. How many prime numbers are there between 20, 15 கேட்டிருக்காங்க. 7 prime number இருக்கு. 23, 29, 31, 37, 41, 43, 47. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் மொத்தம் 7 prime தான். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 10. So 3 consecutive even number x minus 2, x, x plus 2. இது மூணுத்தையும் சம் பண்ணா என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x minus 2 plus x plus 2 சம் பண்ணா 126. அப்போ 3x ஈக்குவல் டு 126. அப்ப எக்ஸோட விலை என்ன கிடைச்சிருக்கு? 42. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் அண்ட் லார்ஜஸ்ட். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 40. நான் ஸ்மாலஸ்ட் என்னது? x மைனஸ் 2, அது 40. லார்ஜஸ்ட் என்னது? 44. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1760 இப்படியும் கிடைச்சிருக்கும். என்ன சார் எப்படி நீங்க எடுத்திருக்கீங்க அந்த 3 கன்சிக்யூட்டிவ் நம்பரை? வேற மாதிரி எடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா எடுக்கலாம். வேற எப்படி எடுக்கலாம்னா, இப்போ ப்ளூ கலர் இது ஒரு மாடல். இதே வேற எப்படி போடலாம்னா எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4. இது கூட நீங்க அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம். அப்ப ஈக்குவல் டு 126. 3x ஈக்குவல் டு 126. எக்ஸோட வேல்யூ 40. அப்ப எக்ஸோட வேல்யூ 40. ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்டுக்கும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கான். 40 இன்ட்டு 44. ஆன்சர் 1760. நம்ம எடுக்கிறதாங்க இருக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் எடுத்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. ஆல் 3 டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 டிவிசிபிள் ஆகுது. ஆல் 3 டிஜிட்ஸ் வந்து 15 டிவிசிபிள் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் 15 டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா 105. அப்போ 105 கமா 110 கமா அதுக்கப்புறம் சாரி 110 இல்ல 120 மாத்தி சொல்லிட்டேன். 105 கமா 120 கமா இந்த மாதிரி 900 வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த இடத்து சாரி 900 990 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாரையுமே சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்னோட விலை எனக்கு தெரியாது. பிகாஸ் எஸ் எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எஸ்என் ஈக்குவல் டு n/2 a பிளஸ் எல். இப்ப இதுல எனக்கு n வேணும்ல, எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் 1. இப்ப இந்த இடத்துல எல்லோட வேல்யூ என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க ஒரு தடவை. ஓகேமா? இப்ப பாருங்க, எல்லோட வேல்யூ 990, ஏவோட வேல்யூ 105. ஓகே தானே? டி உடைய வேல்யூ 15. இப்ப இதை பயன்படுத்தி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா n கண்டுபிடிக்கிறேன். அப்ப n வந்து பாத்தீங்கன்னா L 990 மைனஸ் A 15 டிவைட் பை சாரி A வந்து 105. 105 மைனஸ் 15 பிளஸ் 1. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 59 டோட்டல் 1. என்னோட வேல்யூ 60. இப்போ n தெரிஞ்சு போயிடுச்சா? அப்ப கொண்டு வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ப S 60 ஈக்குவல் டு 60 டிவைட் பை 2. ஏவோட வேல்யூ
105 plus 990. ஸோ சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? S60 equal to 32,815. ஒரு சிம்பிளிகேஷன்ஸ் நீங்க பண்ணிடுங்க. 32,850. ஆப்ஷன் ஏல கிடைச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாமா? கொஸ்டின் 12 பாருங்க. கொஸ்டின் படிச்சுக்கோங்க. The average of 3 consecutive composite number. என்ன சொல்லியிருக்காங்க? The average of ஓகே என்ன சொல்லியிருக்காங்க? The sum of ஓகே சம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 36 சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் தி ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ நம்ம ஆவரேஜ் எடுத்தாவே சம் ஈஸியா முடிச்சு விட்டுற முடியும். அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்ப 3 நம்பரை சம் பண்றதுக்கும் ஒரே மீனிங் தான், 3 நம்பருக்கு ஆவரேஜ் இருக்கிறதும் ஒரே மீனிங் தான் வரும். ஏன்னா இப்ப எனக்கு அந்த நம்பர் நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நம்ம இப்படி மூவ் பண்றேன். ஆவரேஜ் ஏன்னா 3 நம்பர் தான் சொல்லியிருக்கான். அப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த 3 நம்பருக்கு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த 3 காம்போசிட் நம்பருக்கும் ஆவரேஜ் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ நல்லா பாருங்க, 3 நம்பர் சொல்லியிருக்கான். 3 நம்பருக்கு ஆவரேஜ் 36ன்னு சொல்லியிருக்கானா, அப்ப அந்த ஓவரால் என்ன வந்திருக்கு? அதாவது சம் தான்ன்றது என்னது? ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறேன். 36/3 கூட்டி தான் என்ன கிடைச்சிருக்கும்? 12. 3 நம்பர் தான் சொல்லியிருக்கா. அப்ப அந்த 12ன்றது சென்டர் நம்பர். அப்ப 12க்கு முன்னாடி 10 இருந்திருக்கும், 12க்கு அடுத்தது 14 இருக்கும். இதுதான் அந்த 3 நம்பர். அவன் என்ன கேட்டிருக்கான்? இப்ப அந்த 3 நம்பர் ப்ராடக்ட் கேட்டிருக்கான். அப்போ என்ன செஞ்சிருப்பீங்க? 10 × 12 × 14. ஆன்சர் கிடைச்சிருக்கும் 1680. இருக்கா? இருக்கு. சில பேர் இது சரியா புரிதல் இல்லைன்னா ஓகே நீங்க ஆன்சர் போட்டிருப்பீங்க. சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர் சொல்லியிருக்காங்களே, காம்போசிட் நம்பர்னா எப்படி இருந்திருக்கும், அது நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. எந்த காம்போசிட் எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. சின்ன நம்பருக்கு தான் அழகா நீங்க மூவ் ஆன் பண்ணிருங்க. ஒருவேளை பெரிய நம்பரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? ஒருவேளை 36 பதிலா ஒருவேளை 1200 கொடுத்துட்டான், அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? மாட்டிப்பீங்க. அதனால நான் சொன்ன லாஜிக் தான். அவன் இந்த மாதிரி சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர் சொல்லியிருக்கானா, சிம்பிள். அந்த 3 நம்பருக்கு ஆவரேஜ் எடு, முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா 3 நம்பர் கண்டிப்பா மிடில் நம்பர் இருக்கிற ஆவரேஜ் கிடைச்சிருக்கும் நமக்கு. அவ்வளவுதான். அழகா சம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு பிக் பண்ற வழியை பாரு. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. இது மேனுவலுங்க. இது பார்த்ததுமே தெரிஞ்சு இவ்வளவு பெரிய நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்க. மல்டிபிள் பண்றப்ப லாஸ்ட் 3 டிஜிட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப லாஸ்ட் 3 டிஜிட்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1 × 6 6. அப்ப கண்டிப்பா இந்த நம்பரை மல்டிபிள் பண்ண கடைசி யூனிட் டிஜிட் 6 முடியும். ஆப்ஷன் எங்க இருக்காங்க? ஆப்ஷன் ஏ 376. அவ்வளவுதான். இல்ல சில பேர் வந்து இதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொல்லுவீங்க, அது உங்களுடைய விருப்பம். நான் யூனிட் டிஜிட் வச்சு அதாவது நான் கொஸ்டின் செட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல யூனிட் டிஜிட்ல 6 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் செட் பண்ணிருந்தேன் எல்லாத்துலயுமே 6 வர மாதிரி செட் பண்ணிருப்பேன். அப்போ உங்களை ஃபுல்லாவே மல்டிபிள் பண்ணு, டைமை வேஸ்ட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி சம்ம நான் செட் பண்ணிருப்பேன். இதுவும் நான் செட் பண்ணதுதான். பட் லாஜிக் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இங்க சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க ஒரே ஒரு நம்பர்ல மட்டும் 6 வச்சிருக்கேன். யூபிஎஸ்சில கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்ல இருந்தாலும் லாஜிக்ஸ் இருக்கும் இதுல. அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர்ல 2 நம்பர்ல மட்டும் தான் இந்த மாதிரி அந்த 6 வர மாதிரி செட் பண்ணி இருந்திருப்பாங்க. நீங்க டக்குன்னு ஆப்ஷன்ல வித்து போன கோபித் ஆப்ஷன் போனீங்கன்னா ஈஸியா ஓட்டி விட்டுற முடியும். சரியா? கொஸ்டின் நம்பர் 14. என்ன? இதுவும் ஏபி தான். ஆக்சுவலி டெஸ்ட் நம்பர் 9ல ஒரு 5, 6 சம்மு வந்து பாத்தீங்கன்னா, ஆமா 5, 6, 7, 8 சம்மு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏபி ஜிபி வர மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நீங்க அதுல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகே ஓகே. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. 2 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ். வாட் இஸ் தி சம் ஆஃப் ஆல் தி 2 டிஜிட் ஈவன் நம்பர்? அப்போ 2 டிஜிட் ஈவன் நம்பர் முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்குது? 10, 12, 14. இந்த மாதிரி எங்க போய் முடியுது? 98. ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல, என் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, அதன் பிறகு எஸ்என் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 ஏ பிளஸ் எல். n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் 1. அப்போ இந்த சம்முல பொறுத்த வரைக்கும் நல்லா லிசன் பண்ணுங்க. ஏ உடைய வேல்யூ என்னன்னா 10, டி உடைய வேல்யூ என்னன்னா 2, எல் உடைய வேல்யூ என்னன்னா 98. ஸோ நீங்க என் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதை அப்ளை பண்ணீங்கன்னா என்னோட வேல்யூ 45ன்னு கிடைச்சிருக்கும். மூவ் பண்ணுங்க. என்னோட வேல்யூ 45. இதை கொண்டு வந்து எஸ்என்ல சப்ஸ்டிட் பண்றீங்க அப்படின்னா அப்போ S45 ஈக்குவல்
போட்டு உங்களுக்கு ஆன்சர் 2430 கிடைக்கும். நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் இதே மாதிரி ஒருத்தர் நான் பண்ணி கொடுத்தேன். அப்ப நீங்க இதை பண்ணுங்க. எனக்கு லாஜிக்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? அப்போ 2430 இருக்கா? இருக்கு. கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்லியிருக்கான்? XY 7B is a 4-digit number divisible by 4. What is the largest value of B? அப்ப 7B அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கணும்? கண்டிப்பா 4 ஆல் டிவிசிபிள் ஆகியிருக்கணும். அப்போ 72ன்னு வந்திருக்கணும், 76ன்னு வந்திருக்கணும். ஏன்னா பிக்கு பாசிபிள் வேல்யூ 2 and 6 மட்டும் தான் இந்த சைட்ல. அப்ப பிக்கு மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்க முடியும்? 6 தான் சூஸ் பண்ணிருக்கணும். ஒருவேளை இதே சம்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்கு ஸ்மாலஸ்ட் பண்ணிக்கிறதுனா என்ன சூஸ் பண்ணிருப்பீங்க? நீங்க 2 சூஸ் பண்ணிருப்பீங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. திரும்பவும் சொல்றேன், இங்க ஒருவேளை ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்கானா என்ன சூஸ் பண்ணிருப்பீங்க? செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப கேள்வி என்ன கேட்கிறன்றதெல்லாம் பார்த்துட்டு நிதானமா மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16. How many numbers are their form? 17 to 457 divided by 503. 503 LCM. ஓகே, இங்க பாருங்க. அப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நான் லைக் ஏபிலேயே நான் கொண்டு போறேன் இந்த சம். ஓகே, இதுல ஒரு புதுசா ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்க போறேன். இப்போ இந்த மாதிரி சம் வந்து பாத்தீங்கன்னா 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. 5க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தா 15. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் பிட்வீன் 17 to 457க்குள்ள 15ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் யார் யாரு? 17க்கு அப்புறம் 15ஆல டிவிசிபிள், அதாவது 17க்கு முன்னாடி 15ஆல ஒரு வாய்ப்பாடு வந்திருக்கும். அதன் பிறகு 15ஆவது வாய்ப்பாடால டிவிசிபிள் ஆகிற மாதிரி என்ன வருவாங்க? 30. அதே மாதிரி அப்ப இப்ப பாருங்க, இந்த 17ல இருந்து 457 வரைக்கும் இந்த மாதிரி 15ஆம் வாய்ப்பாட வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 30, 45. அப்ப 457க்கு முன்னாடி கடைசி யார் வந்திருப்பாங்க? இந்த மாதிரி போய்கிட்டே போயிட்டு 450 இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி நம்பர்ஸ்னு கவுண்ட் கேட்கறாங்க. கவுண்ட் கேட்கறாங்க. அப்ப கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? an ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. அப்ப இதுவும் ஏபி தான். அப்ப கிவன் டேட்டாவை பயன்படுத்தி அவன் என்ன கேட்கறான்றதை பொறுத்து நீங்க ஃபார்முலா பிக் பண்ணணும். இந்த இடத்துல an உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 450. அப்ப 450 ஈக்குவல் டு a உடைய வேல்யூ 30, என்னோட வேல்யூ தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போறோம். n மைனஸ் 1 அப்படி டி ஓட வேல்யூ 15. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா 450 ஈக்குவல் டு 30 பிளஸ் 15n மைனஸ் 15. அப்போ ஃபர்தரா பண்ணீங்க அப்படின்னா 400, ஓகே, கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? 30ல 15 படிச்சா 15 இருக்கும். அது இந்த சைடு வந்துச்சுன்னா ஓகே. அப்போ 15n ஈக்குவல் டு 435 இருந்திருக்கும். n ஈக்குவல் டு 435 டிவைட் பை 15. அப்ப என்னோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா எனக்கு 29 கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர் 29, ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17 என்ன சொல்லியிருக்கான்? The product of two consecutive prime number is 7387. ஓகே, என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்னு கேட்டிருக்கான். ரெண்டு பிரைம், நல்லா பாருங்க, த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்கான். அப்ப சிம்பிள், 7387க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி நல்லா ரிசன் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 85.94 கிடைக்கும். ரவுண்டா என்ன வச்சுக்கலாம்? அந்த நம்பர் வந்து 86ன்னு வச்சுக்கலாம். அப்ப நல்லா பாருங்க, இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர். அப்ப 86ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த 86க்கு முன்னாடியோ பின்னாடியோ வரக்கூடிய கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதான் பிரைம் நம்பர் இருக்கலாம், முன்னாடி கூட இருக்கலாம். அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 86க்கு முன்னாடி வரக்கூடிய பிரைம் நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா 83. அப்ப 83க்கு அப்புறம் அடுத்த பிரைம் நம்பர் யார் வருவா? 89. கேள்வி என்ன கேட்டிருக்கானா, இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் என்னது? 6. ஆப்ஷன் பி. டக்குன்னு மூவ் ஆன் பண்ணணும். இங்க 7387க்கு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும்னா இந்த சம்ம பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. கொஸ்டின் நம்பர் 18. How many numbers there are between 201 and 401 divisible by 5 but not divisible by 4? ஓகேங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் நல்லா பாருங்க,
நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. இல்ல நானே எழுதுறேன். நம்பர்ஸ் divisible by divisible சும்மா சிம்பிள் போட நீங்க நோட்ல எடுத்து எழுதுங்க. divisible எடுத்து எழுதுங்க வேர்டு. ஓகே. நம்பர்ஸ் divisible by 5 between 201 to 401. மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகக்கூடிய கான்செப்ட். அப்போ இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? நம்பர்ஸ் divisible by 5 பட் நாட் 4. அப்போ 4,5க்கு எல்சிஎம் எடுக்கணும். 4,5க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைச்சிருக்கும்? 20 கிடைச்சிருக்கும். இப்ப பாருங்க, இந்த 4,5க்கு எல்சிஎம் எடுத்தா 20. இப்ப இந்த 20ஆல டிவிசிபிள் ஆகிறத கண்டுபிடிக்கணும். நம்பர்ஸ் divisible by 20 between 201 to 401. எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் இருப்பாங்க. அப்போ 5ஆல மட்டும் டிவிசிபிள் ஆகக்கூடியவங்க 40 பேரு. 5ஆலையும் அந்த 4ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர். அப்ப 40 மைனஸ் 10னா 30. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்படிதான் அப்ரோச் பண்ணணுங்க. கொஸ்டின் நம்பர் 19. வாட் இஸ் தி சம் ஆஃப் ஆல் தி 2-digit odd number? ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஏபில வரக்கூடிய கான்செப்ட் தான். இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் n odd numbers. சம் ஆஃப் n odd numbers. ஃபார்முலா n ஸ்கொயர். இப்ப பாருங்களேன், வாட் இஸ் தி சம் ஆஃப் ஆல் 2 digits? சிம்பிளா 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை ஆட் நம்பர் இருப்பாங்க? 50 ஆட் நம்பர் இருந்திருப்பாங்க. கரெக்டா? அப்ப சம் ஆஃப் 50 ஆட் நம்பர்ஸ் என்னது? நல்லா பாருங்க, கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 1ல இருந்து 100 வரைக்குமே நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். 1ல இருந்து 100 வரைக்கும் 50 ஆட் நம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ ஏன்னா இந்த சம் ஆஃப் n ஆட் நம்பர் ஃபார்முலா வந்து 1ல இருந்து தான் ஆரம்பிக்க முடியும். அப்போ சம் ஆஃப் n ஆட் நம்பர் ஃபார்முலா n ஸ்கொயர். அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் 50 ஆட் நம்பர் இருக்காங்க. அதோட சம் அடிஷன் பண்ணா என்ன கிடைச்சிருக்கும்? n ஸ்கொயர். அப்ப 50 ஸ்கொயர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2500 கிடைச்சிருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர் கேட்டா இது ஒன்னும் ஆன்சர் கிடையாது. பிகாஸ் அவன் கொஸ்டின் நம்ம வந்து 1ல இருந்து சிங்கிள் டிஜிட் ஆட் நம்பர்ல கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா கேள்வி என்னது? 2 டிஜிட் தான் கேக்குறான். அப்போ இந்த நீங்க கண்டுபிடிச்சிருந்தா சிங்கிள் டிஜிட் ஆட் நம்பருடைய அடிஷனை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சிங்கிள் டிஜிட்ல யார் வருவாங்க? 1 3 5 7 9. இந்த ரெட் கலர்ல வந்திருக்கு 5 நம்பரு. இதை சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த 2500ல இருந்து 2 digit உடைய சம்பளம் தெரிஞ்சு போயிடும். அப்ப 1 3 5 7 1 கரெக்ஷன் பண்ணா 25. அப்ப 2500ல இருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2475 கிடைக்கும். அதுதான் ஆன்சர், 2475. அவ்வளவுதான், ஆப்ஷன் பி. புரியுதுங்களா எப்படி அப்ரோச் பண்ண சொல்லிட்டு? கான்செப்ட் புரியல. பிகாஸ் இந்த சம் ஆஃப் என் ஆட் நம்பர் வந்து எப்ப பயன்படுத்தினா உங்களுக்கு நீங்க ஜென்ரலா இதை விடுங்களேன். ஒரு ஃபார்மா இருக்கும், ஞாபகம் இருக்கா ஸ்கூல் டேஸ்ல? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்னு இருக்கும். அது ஃபார்மா n இன்ட்டு n பிளஸ் 1/2. நாம இருக்கா? இது என்னது? 1ல இருந்து ஆரம்பிச்சா மூவ் பண்ணிருப்பீங்க. அதே தாங்க இந்த கான்செப்ட். ஓகே. 1ல இருந்து ஆரம்பிச்சா மூவ் பண்ணா அதுக்கு தான் 1 to 100க்கு கண்டுபிடிச்சிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 20. சம் ஆஃப் நம்பர் அண்ட் ரெசிப்ரோக்கல். சம்னா ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் எக்ஸ், அதோட ரெசிப்ரோக்கல்னா 1/x. சம் பண்ணா என்ன வருதா? 4. சம் ஆஃப் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப சம் ஆஃப் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா இருக்கு. யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. எனிஒன்? ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம். எனக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஓகே, டன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இதுதான் ஃபார்முலா. இது தெரிஞ்சாவே சமம் முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப எக்ஸ்ன்றது தான் என்னது? அந்த 4. அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 2. 16 மைனஸ் 2னா 14. ஆன்சர். ஸோ கையில நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஆன்சர் 14. ஆக்சுவலி நிறைய ஃபார்முலா இருக்குது.
அதெல்லாம் சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சொல்லட்டுமா? ஓகே. இப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதி போடுறேன் பாருங்க. எக்ஸ் பிளஸ் 1/x. ஃபர்தரா இது எப்படி மாறும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x² மாறும். இந்த மாதிரி மாறுறப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் -2. ஒருவேளை இங்க பிளஸ் நம்ம வேற மாதிரி இருக்கு, அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1/x. இது என்னவா இருக்கும்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x². இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. இன்னும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் நான் மென்டாரிங் ஸ்டூடெண்ட், இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது ரெண்டுத்தையும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மென்டாரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேற கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி தருவோம் இல்லையா, அங்க நான் இந்த இதுக்கான அந்த 6-7 ஃபார்முலா இருக்கு, இன்னும் அதை நான் அங்க சொல்லி கொடுத்துறேன். ஓகே, வாங்க அடுத்து போகலாம். 21. இந்த கொஷின் அழகா நீங்க பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த நான் பிரிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி பிரிங்க. நான் இங்க கொஸ்டின்ல பிராக்கெட் போடுறேன் பாருங்க. இப்ப இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஓகே தானே? இது என்ன மாதிரி கான்செப்ட்ல இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட். அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்ப 98 ஸ்கொயர் மைனஸ் 97 ஸ்கொயர் இந்த ஃபார்மட்ல பிரிச்சு இப்ப நீங்க எழுதணும். அப்ப அந்த மாதிரி எழுதுறப்ப எப்படி எழுதிருப்பீங்க? 98 கூட்டல் 97 இன்ட்டு 98 மைனஸ் 97 பிளஸ். அடுத்தது 96 கூட்டல் 95 இன்ட்டு 96 மைனஸ் 95. இந்த மாதிரி ஃபர்தரா பிளஸ் போட்டுட்டே இருந்துட்டு 12 பிளஸ் 11 இன்ட்டு 12 மைனஸ் 11. அப்ப இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்குமா? அதன் பிறகு என்ன பண்ணிருப்பீங்க? இந்த பாருங்க ஸ்டெப் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த 98 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், இடையில பிளஸ் சிம்பிள். 97 அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 98 இன்ட்டு 97 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 1 எல்லாமே 1 ஆயிடும். இது முடிஞ்சது. பிளஸ் இந்த 96 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், இந்த பிளஸ் 95. அப்ப ஃபர்தர் எப்படி போயிட்டே இருந்திருக்கும்? 98 97 96 95 94 93 இந்த மாதிரி போய்கிட்டே கடைசியில 12 கூட்டல் 11 வந்து நின்று இருக்கு. கரெக்டா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு சம். இப்போ இப்போ இதுல இருந்து n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி பிளஸ் 1. அடுத்தது Sn ஈக்குவல் டு n பை 2 a பிளஸ் எல். அப்போ இதுல இருந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா எல்லோட வேல்யூ 98, ஏ இல்ல நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? இருங்க, எல்ன்றது லாஸ்ட் டேர்ம், அதை கடைசியா போட்டுக்கலாம். ஏவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 98, எல்லோட வேல்யூ 11, டி உடைய வேல்யூ 1. அப்ப இதுல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா n வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 88ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப Sn வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்ளை பண்றீங்க அப்படின்னா 4796 கிடைச்சிருக்கு. 4896 செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 22. டூ ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் எக்ஸ், ஒரு நம்பர் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 4 கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேட்கறாங்க. ஃபார்முலா நம்மளுக்கு தெளிவா தெரியும். என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy.
இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ தெரியும். 12 மைனஸ் 2 எக்ஸ் வேல்யூ 4. அப்போ 12 மைனஸ் 8. ஓகேவா? ரிசல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 4. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் தானே வேணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ரூட் அந்த சைடு போயிடுச்சா? ரூட் 4. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 2. ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. கேள்வி எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்டிருக்காங்க, இது கேட்கல. கொஸ்டின் நம்பர் 23. அந்த பவர் வேல்யூ இருக்கு இல்லையா? 1/6, 1/3, 1/6, 1/4. ஓகேவா? இப்ப அந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ 6, 3, 6, 4. எல்சிஎம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப என்ன செய்யறீங்க? ஏதாச்சும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த வந்திருக்கக்கூடிய பவர்ல எல்லாருமே 12ஆல மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ சிம்பிளா பாருங்களேன். 125 ஹோல் பவர் 1/6. அதை 12ஆல பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? ஃபர்தரா அந்த கேன்சல் இருக்கும். அப்போ 125 பவர் 2. இதே மாதிரி 11 பவர் 1/3 12ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? 11 பவர் 4 கிடைச்சிருக்கும். 12 பவர் 1/6 12ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 12 பவர் 2 கிடைச்சிருக்கும். அடுத்தது 5 பவர் 1/4 12ஆல பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும்? 5 கியூப்னு கிடைச்சிருக்கும். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் வேல்யூனா நீங்களே சொல்லுங்க, யார் வந்திருப்பாங்க? 125 பவர் ஸ்கொயர், இதுதான் லார்ஜஸ்ட். அப்போ கொஸ்டின்ல ஆப்ஷன் சி. இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க எல்சிஎம் எடுத்து. கொஸ்டின் நம்பர் 24. சில பேர் இதுக்கும் எல்சிஎம் வச்சு மூவ் ஆன் பண்ணிருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆஸ் யூசுவலி என்ன பண்ணிருக்கணும்? நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்கணும். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட் 5/11க்கு டிவிஷன் பண்ணீங்கன்னா 0.45. 5/6 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 0.83. ஆனா 5/11 தான் பெருசுன்னு சொல்லியிருக்கான், அப்ப அது கிடையாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தப்புனா ஆப்ஷன் டி வர மாட்டாங்க, ஆப்ஷன் பி வர மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் என்ன வந்திருக்கணும்? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா அப்ப என்ன வந்திருக்கணும்? ஒண்ணு இப்ப ஆப்ஷன் ஏ வரணும், ஆப்ஷன் சி வரணும். அடுத்து ஃபர்தரா போய் செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்றீங்க. 5/9 அதை டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 0.55, கமா. அடுத்தது 8/9 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 0.88. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. அப்ப இது தப்பு. செகண்ட், அதாவது ஆப்ஷன் சி வர மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வருவாங்க. ஆப்ஷன் ஏவை நீங்க வெரிஃபை பண்ணுங்க, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி பாத்துருங்க. ஓகே. சோ இன்னைக்கான கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. 5, 7, 6, 9, 1, 1, 6. இந்த நம்பர் வந்து என்ன கேட்கறாங்க? கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எந்த நம்பரால் டிவிசிபிள் பண்ண முடியும்னு கேட்கறாங்க. சோ நீங்க உங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷன் 5 எல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ 4, 12, 8 இருக்கு. சோ நிதானமா பாருங்களேன். 4 டிவிசிபிள் என்னது? கடைசி 2 டிஜிட் செக் பண்ணி பாப்பீங்க. அப்போ அது 4 டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏன்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டெஸ்ட் நம்பர் 9 டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து. ஓகே, டேக் கேருங்க.